அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நிலையான வருமானம் பெற பரிகாரம். இது என்ன பரிகாரம், எப்படி செய்யணுன்ட்டு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரவண பவ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. இந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றன. ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் தடைபெறுகிறது என்றால் அதற்கு கர்ம வினைதான் காரணம் எனும்போது, அந்த கர்ம வினையை நீக்கி அந்த செயலை நடத்துவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் இருக்கும். இந்த பரிகாரம் எப்படி பார்க்கணுன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கர்ம வினையால் நிலையான வருமானம் தடைப்பட்டிருப்பவர்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்களின் அருளால் ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நவக்கிரகங்கள் நமக்கு அருள் புரிகின்றன. நிலையான வருமானத்தை தரக்கூடிய கிரகமாக சூரிய பகவான் திகழ்கிறார். அதனால் நிலையான வருமானம் இல்லாதவர்கள் சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை திகழ்கிறது. அவருக்குரிய தானியமாக கோதுமை திகழ்கிறது. யாரொருவர் தினமும் சூரிய வழிபாட்டை செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் நிலையான வருமானம் என்பது கிடைக்கும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையில், அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கும் சூரிய பகவானுக்கு முன்பாக கோதுமையை பரப்பி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அருகில் சூரிய பகவான் இருக்கும் கோவிலில் இல்லாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தை வைத்து அதில் கோதுமையை பரப்பி அதன் மீது தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் எரிந்து முடித்த பிறகு அந்த கோதுமையை பசுமாட்டிற்கு தானமாக வழங்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருளால் கர்ம வினை நீங்கி நிலையான வருமானம் கிடைக்கும். இதேபோல் ஒரு தாம்பாளத்தில் கோதுமை மாவை பரப்பி நம்முடைய மோதிர விரலில் சிறிது நெய்யை தொட்டு ஸ்டீம் என்ற மந்திரத்தை எழுத வேண்டும். பிறகு அந்த மாவை தண்ணீர் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிணைந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அருகில் இருக்கும் கோவில் குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக வழங்க வேண்டும். கர்ம வினைகளை நீக்க தானமே மிக சிறந்த வழியாக திகழ்கிறது. அதனால் கோதுமையை நாம் எந்த அளவுக்கு தானமாக தருகிறோமோ அந்த அளவுக்கு சூரிய பகவானால் நம்முடைய கர்ம வினைகளை நீங்கி நிலையான வருமானம் கிடைக்கும். விளக்கேற்றும் பரிகாரத்தை தொடர்ந்து 42 ஞாயிற்றுக்கிழமைகள் செய்ய வேண்டும். மீனுக்கு உணவு வழங்க பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். கோதுமை இப்படி தானம் செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளும் நீங்கி நிலையான வருமானம் கிடைக்கும்.